Taste the Daily. சென்னையில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருவதை அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் ஆய்வு செய்தார். சென்னை கொடுங்கையூர், மணலி சாலை, எழில் நகர், எம்ஜிஆர் நகர் ஆகிய பகுதிகளில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்றது. இந்த நிலையில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் தங்களது பணிகளை சரியாகவும் முறையாகவும் மேற்கொள்கிறார்களா என்பதை மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிழற்கூடம் அமைக்கும் பூமி பூஜையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நடத்தினார். சித்தேரி மலை கிராமங்களான மாமரத்துப்பள்ளம் மற்றும் சூரியக்கடையில் நிழற்கூடம் அமைக்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 24 லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்து அதற்காக பூமி பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் விஸ்வநாதன், RR பசுபதி, தருமபுரி மாவட்ட துணை செயலாளர் செண்பகம் சந்தோஷ், நகர செயலாளர்கள் பாபு, தென்னரசு, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அழகேசன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்கள் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் மட்டுமே பெற வேண்டும் என கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்கள் வாக்காளர்களிடம் வழங்கும் பணிகளில் திமுகவினர் பல்வேறு குளறுபடிகளில் ஈடுபடுவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்கள் வாக்காளர்களிடம் இருந்து அரசியல் கட்சியினர் பெறக்கூடாது என்பதை வலியுறுத்தி அதிமுகவினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் பட்டணம் முருகன் கோவில் பகுதியில் வெறிநாய் கடித்து 8 ஆடுகள் மற்றும் கன்றுக்குட்டி உயிரிழந்தது. சிவகுமார் என்பவரது தோட்டத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த 8 ஆடுகள் மற்றும் கன்றுக்குட்டி வெறிநாய் கடியால் பலியானது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சரோஜா உயிரிழந்த ஆடு மாடுகளை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு ஆறுதல் கூறினார். மேலும் அவர் தெருநாய்களை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியும் விடிய அரசு தெருநாய்களை கட்டுப்படுத்தாததே இத்தகைய நிலைக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கரிய குட்டனூர் கிராமத்தில் திமுக, பாமக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். சுமார் 50க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கழகத்தில் புதிதாக இணைந்தவர்களுக்கு கழக துண்டினை அணிவித்து முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் வாழ்த்தி வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.